ஒரு 2 மினிட்ஸ் பேசணும் மச்சான். ஏய் 10 செகண்ட் லேட்டா அப்லோட் பண்ணாலே என் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி போயிடுவாங்க. நீ வெயிட் பண்ணு, அப்புறமேட்டு பேசுவோம். டேய் மச்சான். ஃபேன்ஸ் நட்பு கொண்டுனா நம்ம தான் துடிக்கணும், எரிமலையா வெடிக்கணும், நெருப்பா பறக்கணும். கொஞ்ச நேரம் பறந்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா சொல்லு மச்சான், என் ரசிக குஞ்சல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸ்க்காக. அது அது இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்குலாம் டைம் இல்ல, டக்குன்னு சொல்லு. காவியா. காவியாக்கு என்ன, அவங்க அப்பா மறுபடியும் மாப்பிளை பார்த்துட்டு இருக்காராமா? ஐயோ மச்சான், அவ சண்டை போட்டாலாம் வீட்டுல, என்னை பாக்குறதுக்காக வரலாம். மிஸ்டர் மோகன், எப்போ ரூமை வெக்கேட் பண்றீங்க? டேய் என்னடா என்ன நொன்னடா, அவங்க வந்தானா மொத்தமா முடிஞ்சு. நீ டாக்ஸி ஓட்டுற தெரிஞ்சிடும், ஃபுட் டெலிவரி பண்ற தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய ஐடி கம்பெனில மாசம் 40,000க்கு வேலை பார்க்கறன்னு ஒரு புருடா விட்டு வச்சிருக்கு தெரியுமா? சொல்லும் போதே சொன்னேன், சொல்லாதரான்னு கேட்டையா? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல மேக்சிமம் ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணிடலாம். அதனால அவளை அங்கேயே இருக்க சொல். மச்சான், இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. உண்மையும் சொல்ல முடியாம, பொய்யா அவகிட்ட நடிக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் மச்சான் என் வாழ்க்கையே பார்த்துருச்சு. இந்த டைம் டிராவல் மாதிரி அந்த ஒரு நாள் திருப்பி கிடைச்சா எல்லாத்தையும் மாத்திடுவேன்டா. அவன் மட்டும் இங்க வந்து என் நிலைமையும் நான் அவகிட்ட போய் சொன்னது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போச்சு, என்னை விட்டு போயிடுவாடா. இப்ப இங்க அடுத்த சண்டே வரேன்றா, என் கூட தங்க போறேன்றா. இன்னும் 6 மாசத்துல நாங்க வேலை செஞ்சு எங்க ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணி அவங்க அப்பா முன்னாடி கெத்தா நிக்கணும் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாடா. அவன் நம்பிக்கை நான் எப்படா காப்பாத்த போறேன்? எனக்கு புரியுது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு 6 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கலாம். சொல்றா, என்ன ஐடியா? சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி காவியாவுக்கு ஒரு வேலை வாங்கணும். அவளோட ரெஸ்யூமை எனக்கு மெயில் பண்ண சொல்லு. மச்சான், காவியாக்கு வேலை வாங்குறது பெரிய விஷயம் இல்லடா. அவகிட்ட எல்லா சர்டிஃபிகேட் இருக்கு, எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல மச்சான், முன்னாடி வேலைக்கு போயிருந்தா இன்னத்துக்கு ஒரு மேனேஜர் லெவலுக்கு வந்திருப்பாடா. அவகிட்ட அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க அப்பா தான் ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி பண்றான். அதனால அது பிரச்சனை இல்லை. உங்க அப்பா உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன், எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. இதை பத்தி நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். டேய், கலாய்க்கிறது நிறுத்திரியா? அவளுக்கு வேலை வாங்குறது பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்.